அமமுகவுக்கு வந்திருக்கலாமே, ஏன் அவர் தாவேக்காவுக்கு போனார் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா நீங்கள் 3 பேரும் அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியாக தான். தாவேக்காவில் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றியோ கூட சொல்லவில்லை. எங்கள் கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கிட்ட தான் கேட்கணும். செங்கோட்டையன் போனதுனால ஓபிஎஸ் டிடிவி உள்ளிட்டோரையும் அவர் தாவேக்காவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்னிடம் அங்கு அந்த தாவேக்காவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் அன்றைக்கெல்லாம் வந்து பேசவில்லை. வருங்காலத்தில் சந்திப்போம், அவரும் நானும் எப்படியே நண்பர்களாக சந்திப்போம். அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நல்ல நண்பர். இப்பொழுது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களோட நட்புணர்வோடு பழகக்கூடியவர். அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார், அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை, அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தில் தொடங்குகிறார். அமமுகவுக்கு வந்திருக்கலாமே, ஏன் அவர் தாவேக்காவுக்கு போனார் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா நீங்கள் 3 பேரும் அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியாக தான். இன்னும் சொல்ல போனால் அவர் 26 தேர்தலுக்கு முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை 23 நினைக்கிறேன், அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார். அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை. அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்லை தாவேக்காவில் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றியோ கூட சொல்லவில்லை. இப்பொழுது வேறொரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோட நட்போடு பழகக்கூடியவர். அதனால் எங்கள் கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம்.